ஹாய் கைஸ், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து சில்வர் ப்ளே பட்டன் வந்துருச்சு. ஏன்னா ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த 1 lakh சப்ஸ்கிரைபர்ன்ற அந்த ஒரு கவுண்ட் கிராஸ் பண்ணிட்டோம். ஆனால் நமக்கு வந்து சில்வர் ப்ளே பட்டன் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கிடச்சிது. ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ வேணும், இல்லை நம்ம அதை பற்றி பார்க்கணுன்னா தனியாக ஒரு வீடியோ பார்க்கலாமான்னு கேட்டதுக்கு நிறைய பேர் சரி பார்க்கலாம், அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலான்னு சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கான வீடியோ அதுதான். நம்மளோட ஃபர்ஸ்ட் எவர் சில்வர் ப்ளே பட்டனை நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். எனக்குமே ரொம்ப ஆர்வமாக தான் இருக்குது. உள்ள என்ன இருக்குது ஏது இருக்குன்னே தெரியல. ஸோ இதுக்கு இன்ட்ரோடக்ஷன்லாம் கிடையாது, ஏன்னா இது நம்ம அன்பாக்சிங் தான் பண்ண போகிறோம். இதுக்கு நார்மல் இன்ட்ரோ எதுவுமே கிடையாது. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்திருக்க பெட்டி, தெரியும்னு நினைக்கிறேன். அட்ரஸ் எல்லாம் காமிக்க மாட்டேன், மற்ற எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ஸோ தெரியுதா, ஃபுல்லாக வந்து மேட் பிளாக்கில் நல்லா தான் பேக் பண்ணியிருக்காங்க. ஆனால் உள்ளே எப்படி இருக்குன்றது தான் தெரியல. ஸோ இந்த பாக்ஸ் வந்து ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தோன்னா இப்படி தான் இருக்குது. அதை தாண்டி பெருசாக பிஞ்சிருக்கு. சைட்லலாம் நல்லா இருக்கு, இந்த பக்கம் மட்டும் பிஞ்சிருக்கு. புதுசெல்லாம் கிடையாது, இது ரொம்ப நாளாக அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி வச்சது. ஆனால் அப்போ வாங்கி வச்ச கத்தி இதுக்கு தான் யூஸ் ஆகுன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இது வரைக்கும் இதை யூஸ் பண்ணதும் இல்லை. பலன்னு இருக்கு, தெரியுதா? அது கழுத்தை கர 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 கரன்னு அறுத்து கடல்ல லைட்டாக ஒட்டிருக்கு. அதெல்லாம் காமிக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து யூடியூப்பில் காமிச்சோன்னா எனக்கு டாட்டா கட்டிடுவோம். ஸோ கட் பண்ணிட்டோம், தெரியுதா? ஏண்டா ஏன் கொஞ்ச நேரம் சும்மாறா, டிஸ்டர்பன்ஸ். ஸோ தெரியுதுன்னு நினைக்கிறேன். தெரியுதா? ஒன்றும் இல்லை, மேலே இருக்க கேமரா காமிச்சிட்ருக்கேன், மேலே யாரும் இல்லை, சும்மா கொஞ்சம். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணதும் உள்ள ஒரு குட்டி பெட்டி, அதுக்குள்ளே நம்மளோட ஐட்டம் இருக்குது. என்னது? ஸ்பாஞ்ச். ஃபோம் டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்னு கொடுத்துருக்கான். என்ன வாசம். ஸோ மெயினான மேட்டருக்கு வந்துட்டோம். பட்டு நல்லா காமிக்க மாட்டேன், இந்த கேமராவில் தான் காமிப்பேன். பின்னாடி ஏதோ கிணறு வெட்டின ரசீது மாதிரி ஒரு 4 சீட்டு வச்சுருக்காங்க. 4 1 2 3. என்ன ஷைனிங்காக இருக்குது, தெரியுதா? பின்னாடி ஸ்டாண்டு மாதிரி கொடுக்கல, நம்ம இந்த வாலில் ஃப்ரேம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலி நம்மளோட சில்வர் ப்ளே பட்டன் வந்துருச்சு. கிளார் அடிக்குதே, நல்லா இருக்கே. ஓகே, இதுக்கப்புறம் பண்ணால் என்னை வச்சு செஞ்சுருவாங்க. வீடியோ வந்து டேரெக்டாக தூக்கி லென்ஸு மேலே அடிக்குது கிளாரு. நல்லா இருக்குது. ப்ரெசன்டட் டு டிபி ட்ரெண்டிங் ஃபார் பாசிங் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குது. நான் கூட சில்வர் ப்ளே பட்டன் நினச்சதும் ஏதாச்சும் உள்ள வெயிட்டாக இருக்கும், அவசரத்துக்கு ஏதாச்சும் அடகு வைக்கலான்னு பார்த்தா ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்து வச்சு ஏமாற்றிருக்காங்க. பரவாயில்ல, எதுக்காச்சும் உதவும். ஜஸ்ட் ஜோக்கிங், அவ்வளோதான். நல்லா இருக்குல்ல? ரொம்ப நாள் ஆசை மேடம், அந்த மாதிரி தான். சரி, சீட்டில் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். யூடியூப், டு யூ ரிமெம்பர் யுவர் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர்? ரொம்ப பெருசாக போட்டு வச்சுருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு உங்களோட ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் ஞாபகம் இருக்கா, இல்லைனா உங்களோட 1000வது இல்லை 100வது 10,000வது சப்ஸ்கிரைபர் ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஆனால் இதை நீங்கள் இந்த மைல் ஸ்டோன் 1 lakh சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணியிருக்கிறதுக்காக நாங்கள் வந்து ரொம்ப வந்து என்னது நீங்கள் இந்த 1 lakh சப்ஸ்கிரைபரை வந்து ரீச் பண்ணியிருக்கிறதுக்காக
உங்களுக்கான ஒரு ரெக்கக்னைசேஷனாக இதை கொடுக்குறோம். இன்னும் நிறைய வந்து யூ நீட் டு கோ மோர் ஹைட்ஸ். அது மட்டும் இல்லாமல் 10 lakh சப்ஸ்கிரைபர் கூடிய சீக்கிரத்தில் வாங்குவீங்கன்னு போட்டிருக்காங்க. வாங்குகிறோம். யுவர் சின்சியர்லி நீல் மோகன் யூடியூப் CEO. இதுதான் அது, தெரியுதா? ஓகே, இது என்னது? ஷேர் த ரெகக்னைசேஷன் பை அலோவிங் யுவர் டீம் டு பர்ச்சேஸ் எ பர்சனலைஸ்டு கிரியேட்டர் அவார்ட். இது வந்து டேரெக்டாக வந்து நமக்கு யூடியூப்ல இருந்து இதெல்லாம் வராது. அவங்க வந்து தனியாக இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்து டெண்டர் இட்டு வச்சுருப்பாங்க. இதை என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கக்கிட்ட இருந்து தேர்ட் பார்ட்டி கிட்ட இருந்தால் நமக்கு வரும். அத்தாரைஸ்டு பார்ட்டி தான் அவங்க, யூடியூபோட அத்தாரைஸ்டு டீலர் மாதிரி இதெல்லாம் அனுப்புறதுக்கு. இவங்க வந்து நமக்கு வந்து இப்போ மெயினான காப்பி வந்துருக்குல்ல, இப்போ வந்து நம்ம ஒரு பெரிய டீமாக இருக்கோம், நம்ம கீழே வந்து ஒரு 4 பேர் 5 பேர் அந்த மாதிரி இருக்காங்கன்னா, இவங்களுக்கு நம்ம அஃபிஷியலாக ஒரு மெயில் போட்டால் போதும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதே மாதிரி இதோட ஒரு காப்பியை நம்மளோட மற்ற டீம் மெம்பர்ஸ்க்கு, இப்போ நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கேன், சில பேர் வந்து வேறு எங்கேயாச்சும் பெங்களூரில் வேறு எங்கேயாச்சும் வேறு ஏதாச்சும் ஒரு லொக்கேஷனில் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் அனுப்புவாங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இதில் இருக்கிறது. ஒரு சேனலு, அதுவும் தமிழ்நாட்டில். நம்ம யாருக்கு அனுப்ப போகிறோம்? ஒரு சின்ன க்ரீட்டிங் மாதிரி. இதில் ஒன்றுமே இல்லை படிக்கிறதுக்கு, இந்த கங்க்ராச்சுலேஷன் க்ரீட்டிங் தான் வந்திருக்கு. ஸோ இதுதான் யூடியூப்ல இருந்து நமக்கு வந்து அந்த பார்சலுக்குள்ளே இருந்தது. சில்வர் ப்ளே பட்டன் எப்படியோ ஒரு வழியாக வாங்கிட்டோம். நாங்களும் போஸ்ட் கொடுப்போம். நல்லா இருக்குல்ல? இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, எனக்கும் வந்து ரொம்ப நாளாக இது வாங்கணும் பார்க்கணுன்ட்டு ஆசை. இது ஒரு சின்ன ஸ்டெப் மட்டும் தான். நிறைய பேர் வந்து கேட்கலாம், சில்வர் ப்ளே பட்டன் தானே, என்ன கோல்டு ப்ளே பட்டன் வாங்குற மாதிரி இவ்வளோ சந்தோஷப்படுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்களுக்குலாம் வந்து இல்லை, எனக்கு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைபர்லாம் வந்து இதெல்லாம் பெரிய விஷயம். ஏன்னா நான் வந்து இந்த சேனல் எடுக்கிறப்போ சேனல் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. சேனலோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே. இது வந்து நான் எடுத்ததுக்கப்புறம் இல்லை என்னோடய கண்ட்ரோலுக்கு இது வந்ததுக்கப்புறம் ரொம்ப நிறைய விஷயம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த வார் அப்டேட்ஸ் மட்டும் இல்லாமல் ஆரம்பத்தில் நிறைய விஷயம் அது இதுன்னு சொல்லிட்டு இருங்க. இன்னொரு தடவை நிறைய பேர் வந்து காட்டலன்னு கேட்க போகிறீங்க. அவ்வளோதான், இதுதான் தெரியுதா? ஏன்னா உள்ளே வைக்க போகிறேன், எடுத்து வச்சுட்டு நம்ம நார்மலாக கண்டினியூ பண்ண போகிறோம். பார்த்துட்டிங்களா? அவ்வளோதான். ஸோ நம்மளோட சேனலில் வந்து இதை அன்பாக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். சில்வர் ப்ளே பட்டன் வந்துருச்சு. இது வந்து ஒரு சின்ன ஸ்டெப் மட்டும்தான். இது வந்து நீங்கள் இல்லாமல் இது பாசிபிள் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் ஈச் கவுண்ட் மேட்டர்ஸ்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து நம்ம மேலே வந்து சில அலிகேஷன்ஸில் வந்து சில வருத்தங்கள் நடந்து இருக்கலாம். நம்ம வந்து பியாஸ்டாக பேசுகிறோம் அந்த மாதிரி. அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. நம்ம இந்த சேனல் எடுத்தது காரணமே வந்து நிறைய டெக்னிக்கலாக பேசணும். இந்த வார் ரிலேட்டட் கண்டென்ட்டில் என்ன டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்குது, ஒரு மிசைலை பற்றி இல்லை அதோட இன்ஜினை பற்றி, இன்னும் நிறைய வந்து நார்மல் டாபிக்ஸு டே டு டே ஆக்டிவிட்டீஸில் நம்ம சேனலுக்கு ட்ரெண்டிங்னு பேர் மாற்றினதுக்கே அதுதான் காரணம். இதுக்கு முன்னாடி என்ன பேர் இருந்துச்சுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி நிறைய கண்டென்ட்டை பார்க்கணுன்றதுக்காக தான் நம்ம இந்த பேர் மாற்றினது, அதுக்கு பின்னாடி இருந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே. ஆனால் இதில் வந்து வார் ரிலேட்டட் கண்டென்ட்டுக்கு அந்த ஆடியன்ஸ் பேஸ் நிறைய இருக்குது. நம்ம நார்மலான கண்டென்ட்டை பேசுகிறதுக்கு ஒரு சின்ன தயக்கம் எனக்கு எப்போயுமே இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன கேட்பாங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸை பொறுத்த வரைக்கும் மெச்சூர்ட் ஆடியன்ஸ், அந்த ஒரு ஏஜ் கேட்டகரி இருப்பாங்கல்ல, நல்லா மெச்சூரிட்டி இருக்கக்கூடிய ஏஜ், அந்த ஒரு ஆடியன்ஸாக இருக்கிறதுனால நம்மளால் எல்லா கண்டென்ட்டையும் இப்போ நார்மல் சேனல்ஸ் மாதிரி எடுத்து பேச முடியல. ஸோ நான் இந்த இடத்துல வந்து ஓப்பனாகவே உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்குறேன். நம்ம வந்து இந்த கண்டென்ட்டை மட்டும் தான் பார்க்கணுமா, இல்லை ஜெனரல் டே டு டேல டெக்னாலஜினா எல்லாமே டெக்னாலஜி தான். இந்த டிஃபென்ஸ் டெக்னாலஜின்னு தாண்டி நிறைய விஷயம் உலகத்தில் டெய்லி புதுசாக நடந்துட்டுருக்கு. நம்ம ஏன் அதையும் பார்க்கக்கூடாதுன்னு எனக்குள்ள ரொம்ப நாளாக இந்த கேள்வி இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்குறேன். இதுக்கான பதிலை நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் சொல்கிறத வச்சு தான் அடுத்து நம்மளோட கண்டென்ட்டை நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். டிஃபென்ஸ் அண்ட் வார் ரிலேட்டட் செய்திகளுக்கு எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி இதுக்கும் நம்ம கொடுக்க போகிறோம், மற்ற டாபிக் பேசுறதுக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதான், வீடியோ அன்பாக்சிங் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ கைஸ், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மெட்டீரியல்லாம் நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது. நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது, உள்ள நல்லா பளிச்சுன்னு. ஆஃப் பண்ணுறா, அடே இருக்கட்டும், ஆஃப் பண்ணுறா. அவன் வேணும்னே பண்ணிகிட்டு இருக்கான், ஆஃப் பண்ணுறா. ஸோ இந்த மாதிரி நிறைய டாபிக் வந்து சஜஷன், இந்த மாதிரி நமக்குள்ளே அந்த கம்யூனிகேஷன் இருக்கப்போ மட்டும்தான் நம்மளால் இது வந்து ப்ராப்பராக எடுத்துகிட்டு போகும். இவன் வந்து வேணும்னே பண்ணிகிட்டு இருக்கான். அந்த இடத்துல வந்து ஃபோன் வருது தான், ஆனால் அதை சைலண்டில் போடலாம். இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து இதெல்லாம் அவன் வேணும்னே பண்ணிகிட்டு இருக்கான்.
வீடியோக்குள்ளே வரேன்னு சொன்னால் நான் வேணான்னுட்டேன். அங்கேயே நில்லுடா. டேய் 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 இருடா. அவன் பேச்செல்லாம் நீங்கள் கேட்காதீங்க. அவன் பேச்சை கேட்டால் ஒரு வீடியோ கூட நம்ம நார்மலாக அந்த மாதிரி பண்ணுற மாதிரி பண்ண முடியாது. கம்ப்ளீட்டாக ட்ரால் வீடியோவை மட்டும்தான் பண்ண முடியும். சோலி முடிச்சு மியூசிக். ஸோ அடுத்த வீடியோஸ் நிற்கும். அது ஒரு விடுபடுது உங்கள் எல்லாருக்கே.